தன்னை கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்திருக்கிறார். ஒரு நாள் கூட ஓய்வில்லை, ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது. கட்சி பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடையாய் கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள். 24 மணி நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது. அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் 1 மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்துவிடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள், கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை, மூத்த பொறுப்பாளர்களை அழைத்து செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். விசிக கட்சி நிர்வாகிகள் தன்னை கட்டாயப்படுத்தி தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பது மன அழுத்தத்தை தருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் நேரலையில் பேசியிருக்கிறார். குறிப்பாக தொண்டர்களுக்கு அவர் பேசிய அந்த நேரலையில் ஒரு நாள் கூட தனக்கு ஓய்வில்லை என்றும் 1 மணி நேரம் கூட தனிமை இல்லை என்றும் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். நாள் கணக்கில் மணிக்கணக்கில் கிடையாய் கிடந்து அழுத்தம் கொடுத்து தங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து அவர்களுடைய இல்ல விழாக்களுக்கு அழைத்து செல்வதால் வெயிலில் சுற்றி இந்த மன அழுத்தம் தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கொளுத்தும் வெயிலில் நிகழ்ச்சிகளை திணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், உங்களால் பல 100 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தன்னுடைய திருமாவளவனின் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வருத்தத்துடன் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மேலும் அவர் அந்த நேரலில் பேசியிருக்கக்கூடிய நேரலில் திமுகவை மட்டுமே நம்பியிருப்பது போன்று தோற்றத்தை வந்து எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துவதாகவும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகாவால் எடுக்க முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய அம்பேத்கரின் அரசியல் திட்டத்தை மெல்ல மெல்ல காய் நகர்த்தி தீர்த்து போக செய்வதாகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் அதற்கு துணிவு, தெளிவு, தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத அற்பர்கள் தொடர்ந்து விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் அரசியலில் விசிக எந்த முடிவையும் எடுக்க தயங்காது என்பதை திருமாவளவன் தனது நேரடி குறிப்பில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.